Hello guys, welcome to the day 7 of Rack series. Day 7 நம்ம என்ன பார்க்க போறோம்னா how chatbot works and how to build a Rack chatbot அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு Rack chatbot-அ ஃபுல்லா ப்ராக்டிக்கலா பில்ட் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி எல்லாம் பார்த்திருக்கோம்னு சொல்லிடலாம். ராக்னா என்னன்னு சொல்லி தியரிட்டிக்கலா பார்த்திருக்கோம். எம்பாடிங்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம். சிமிலாரிட்டி சர்ச்னா என்னன்னு பார்த்திருக்கோம். ரிட்ரீவல் கான்செப்ட்னா என்னன்னு பார்த்திருக்கோம். ஸோ இப்போ இந்த Rack chatbot-ல கம்ப்ளீட் chatbot ஒர்க் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நாலேஜ் பேஸ். ராக் ஒரு சாட்பாட் பில்ட் பண்றதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா நாலேஜ் பேஸ். விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சாட்பாட்டுக்கு ஒரு நாலேஜ் பேஸ் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஏஐ, மிஷின் லேர்னிங், என்எல்பி, ராக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கும். இதுதான் சாட்பாட்டோட டேட்டா சோர்ஸ். நாலேஜ் பேஸ் தான் வந்துட்டு சாட்பாட்டோட ஒரு டேட்டா சோர்ஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாலேஜ் பேஸ். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கன்வெர்ட்டிங் டேட்டா இன்டு வெக்டார்ஸ். நெக்ஸ்ட் நாலேஜ் பேஸ்ல இருக்க டெக்ஸ்ட் எல்லாம் வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு டெக்ஸ்ட் புரியாது, நம்பர்ஸ் தான் புரியும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ல இருக்கிற நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷனா கன்வெர்ட் பண்ணுவோம். எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷனா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் போனோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் என்னன்னா யூசர் வந்து கொரி கொடுக்கணும். யூசர் ஆஸ்க் சம் கொரிஸ். யூசர் கொடுக்குற கொரியை நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் நம்ம வந்துட்டு வெக்டாரைசேஷன் பண்ண போறோம் இந்த வாட்டி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூசர் வந்துட்டு வாட் இஸ் ரேக் அப்படின்னு சொல்லிட்டு கொரி தராங்கன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப்ல அந்த கொரியை நம்ம தெரியாம பண்ணுவோம், கொரி வெக்டாரைசேஷன் பண்ண போறோம். வெக்டரைசேஷன் பண்ண போறோம். ஃபோர்த் ஸ்டெப்ல கொரி வெக்டரைசேஷன் பண்ண போறோம். விச் மீன்ஸ் கொரியையும் வெக்டாரா கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ டாக்குமெண்ட்டும் வெக்டார்ல இருக்கும், கொரியும் வெக்டார்ல இருக்கும். சோ தட் சிஸ்டமுக்கு நம்ம ஈஸியா ஃபீட் பண்ற முடியும் நம்மளால. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ண போற சிமிலாரிட்டி சர்ச் தான் வந்துட்டு நம்மளோட ஃபிஃப்த் ஸ்டெப். ஸோ இப்போ சாட்பாட் யூசர் கொரி அண்ட் டாக்குமெண்ட்டை கம்பேர் பண்ணும். மோஸ்ட் சிமிலரான டாக்குமெண்ட்டை எடுத்து நம்மளுக்கு சர்ச் பண்ணும். ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் என்னது நம்மளுக்கு சிமிலாரிட்டி சர்ச். இப்போ என்ன பண்ணும் சாட்பாட் யூசர் கொரியையும் டாக்குமெண்ட்டையும் கம்பேர் பண்ணும். மோஸ்ட் சிமிலரான டாக்குமெண்ட்டை எடுத்து சர்ச் பண்ணும். இது ஃபிஃப்த் ஸ்டெப். சிக்ஸ்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிட்ரீவ் ரிலவென்ட் சங்க்ஸ். விச் மீன்ஸ் என்டையர் டாக்குமெண்ட் பேஸ்ல யூஸ் பண்ண என்டையர் நாலேஜ் பேஸ்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட் ரிலவெண்டா டாப்ல இருக்க சங்க்ஸை மட்டும்தான் நம்ம ரிட்ரீவ் பண்ணுவோம். ஏன்னா அதான் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸும் அக்யூரேட்டான ஆன்சரும் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம தவறா டேட்டாவை வந்து போய் பார்க்க தேவையில்லை. ஸோ அப்படியே நம்ம செவன்த் ஸ்டெப்புக்கு வந்தோம் அப்படின்னா செவன்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்றது. இப்போ ரிட்ரீவ்டு சங்க்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணிட்டு ஒன் ஃபைனல் கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுவோம். இந்த கான்டெக்ஸ்ட் தான் ஜெமினிக்கு அனுப்புவோம். ஸோ இதான் ஏழாவது ஸ்டெப். எட்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ண போறோம். விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் ஜெமினிக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு யூஸ் ஒன்லி த ப்ரொவைடட் கான்டெக்ஸ்ட் டு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் தருவோம். ஸோ தட் அவுட் சைட்ல இருந்து, அதாவது அவுட் சைட் ஆஃப் த நாலேஜ் பேஸ்ல இருந்து ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் வந்தா ஜெமினி ஆன்சர் பண்ணாது. என்ன ப்ராம்ப்ட் கொடுக்க போறோம், யூஸ் ஒன்லி த ப்ரொவைடட் கான்டெக்ஸ்ட் டு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்போறோம். இதான் வந்துட்டு எய்த் ஸ்டெப். நைன்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெமினி ஜென்ரேட் ரெஸ்பான்ஸ். ஜெமினி வந்துட்டு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணும், கான்டெக்ஸ்ட் ரீட் பண்ணும், கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணும், ஃபைனல் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணும். இப்படிதான் ஜெமினி வந்து ஒர்க் ஆகும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சாட்பாட் அவுட்புட். சாட்பாட்டோட அவுட்புட் தான் ஃபைனல் ஸ்டெப். ஃபைனலி நம்மளுக்கு அக்யூரேட்டான ஏஐ ரெஸ்பான்ஸ் யூசருக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இஃப் கிரேட்டரான டேட்டா இல்லை அப்படின்னா சாட்பாட் சேஃபா ரிப்ளை பண்ணிடும். ஐ ஆம் நாட் அவேர் அபவுட் திஸ் கொஸ்டின் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிடும். எப்போ அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னா சாட்பாட் கிட்ட இதுக்கு கிரேட்டரான டேட்டா இல்லை அப்படின்னா அது இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இதான் வந்துட்டு நம்ம பார்க்க போற சாட்பாட்டோட ஃப்ளோ. ஸோ ஓவரால் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாலேஜ் பேஸ். ஸோ நாலேஜ் பேஸை ஆஸ் யூஷுவல் கேபின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நாலேஜ் பேஸ்ல இருந்து டைரக்டா வெக்டார் கிரியேஷனுக்கு போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நாலேஜ் பேஸ்க்கு அடுத்து வெக்டார் கிரியேஷன், விசின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு யூசர் கொரிக்கு நம்ம ஒரு யூசர் மாதிரி ஒரு ஸ்மால் இது வரைஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் யூசர் கொரிக்கு அப்புறம் என்னது, சிமிலாரிட்டி சர்ச். சிமிலாரிட்டி சர்ச்க்கு அப்புறம் என்னது, ரிலவென்ட் சங்கை ரிட்ரீவ் பண்றது.
ஸோ அந்த டப்பா ஐ மீன் இந்த ஸ்மால் பாக்ஸஸ் வந்து நம்ம சங்க்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கலாம். ரிலவெண்ட் சங்க்ஸை ரிட்ரீவ் பண்றது. நெக்ஸ்ட் ரிட்ரீவ் பண்ண சங்க்ஸை வச்சு கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்றது. ரிட்ரீவ் பண்ண சங்க்ஸை வச்சு கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்றது. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜெமினி ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்றது. ஜெமினி ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்றது. இந்த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபைனல் அவுட்புட். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாலேஜ் பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நாலேஜ் பேஸ், செகண்ட் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நாலேஜ் பேஸ், செகண்ட் வந்துட்டு வெக்டார் கிரியேஷன், தேர்ட் யூசர் query, fourth similarity search, and fifth one is relevant chunk retrieval, and then context creation, and then Gemini response, and the last one is final output generation. So நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னா இந்த சாட்பாட் வந்து ஓன் நாலேஜ் பேஸ் யூஸ் பண்ணுது, ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணும், ஜெமினி ஏபி யூஸ் பண்ணி ஸ்மார்ட் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுது. இதுதான் கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ ஆஃப் அவர் சாட்பாட். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டாவே கோடிங்குள்ள போயிடலாம். ஸோ எப்பயும் போல நான் வந்துட்டு இந்த கோலாப் லிங்கை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துட்றேன். ஸோ நம்ம இப்போ கோடிங்கை பத்தி ஒரு லைனா எக்ஸ்பிளைன் பண்ற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிப் இன்ஸ்டால் கூகுள் ஜெனரேட்டிவ் ஏஐ சைன்கிட் லேர்ன். இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லைன் யூஸ் பண்ணி நம்ம ரெக்வயர்ட் லைப்ரரிஸை இன்ஸ்டால் பண்றோம். கூகுள் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜெமினி ஏஐ யூஸ் பண்ற மாடல். சைன்கிட்ல நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா சிமிலாரிட்டி சர்ச் பெர்ஃபார்ம் பண்ண யூஸ் பண்றோம். கியூ அப்படின்னா வந்துட்டு குவைட் மோட், இன்ஸ்டால் மெசஞ்சர் கம்மியா வரும். ஸோ தட் நம்ம கியூ யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ண போற ஒவ்வொரு பேக்கேஜஸ் பத்தி பார்க்கலாம். கூகுள் ஜெமினி ஏஐ லைப்ரரி வந்து மோஸ்ட் இம்போர்ட் பண்றோம். ஏன்னா ஜெனிஏன்னு சொல்லிட்டு ஷார்ட் நேம் கொடுத்து ஈஸியா யூஸ் பண்ண. அண்ட் தென் நம்ம டெக்ஸ்ட் நியூமரிக்கல் வெக்டாரா கன்வெர்ட் பண்ண யூஸ் பண்றது தான் இந்த சைக்கிட் லேர்ன் ஃபியூச்சர்ல இருக்க எக்ஸ்ட்ராக்ஷன் டாட் டெக்ஸ்ட் டிஎஃப் ஐடிஎஃப் வெக்டாரிசேட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம். டிஎஃப் ஐடிஎஃப் மீன்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸுக்கு அதிக வெயிட் கொடுக்கும், காமன் வேர்ட்ஸுக்கு கம்மியான வெயிட் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஏஐ அப்படின்ற வேர்டுக்கு இம்பார்ட்டன்டா அதுக்கு ஹை வேல்யூ தரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் லைப்ரரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கொசைன் சிமிலாரிட்டி. டூ வெக்டார்ஸ் எவ்வளவு சிமிலரா இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண யூஸ் பண்றோம். யூசர் கொரி அண்ட் டாக்குமெண்ட் கம்பேர் பண்ண இதை யூஸ் ஆகும். சிமிலரா அதிகமா இருந்தா ரிலவெண்ட் ஆன்சர்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஏபிஐ கீல நம்ம ஜெமினி ஏபிஐ கீயை ஸ்டோர் பண்றோம். இந்த கீயை யூஸ் பண்ணதான் கூகுள் ஏஐ அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஜெனிஐ டாட் யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்றோம். நம்ம கூகுள் ஜெமினிக்கு நம்ம ஏபிஐயை கனெக்ட் பண்றோம். இதுதான் லாகின் மாதிரி. நெக்ஸ்ட் அவைலபிள் மாடல். அப்படி எதுக்கு வந்தோம் அப்படின்னா அவைலபிள் ஜெமினி மாடல்ல ஜென்ரேட் கண்டென்ட் சப்போர்ட் பண்ற மாடல்ஸ் மட்டும் எடுக்கும். எதுக்கு அப்படின்னா பிகாஸ் நமக்கு டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ற கேபபிள் மாடல்ஸ் வேணும். டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ற கேபபிள் மாடல் நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட் இந்த இஃப் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மாடல் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும், எரர் மெசேஜ் ஷோ பண்ணும். அப்படின்றதுக்கு வேண்டி இந்த இஃப் கண்டிஷன் நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் மாடல் நேம்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவைலபிள் மாடல் நேமை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்திருக்கிறது ஜெமினி 2.5 ஃபிளாஷ் அந்த மாடல் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கரண்ட் யூஸ் பண்ற மாடல் நேமை பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ தட் நம்ம வந்து கீழே பார்த்துருக்கோம் ஜெமினி 2.5 ஃபிளாஷ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நான் ஒரு பிடிஎஃப் எந்த ஃபைலையும் கொடுக்காம ஜஸ்ட் நானே வந்து ஓன் சென்டென்ஸை டைப் பண்ணிட்டேன். லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் த சிமுலேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இன் மிஷின். Machine learning is a subset of artificial intelligence that allows system to learn from data. Deep learning is a subset of ML that uses neural network with many layers. Python is one of the most popular programming language for AI and machine learning. RAG stands for Retrieval Augmented Generation. Embeddings are numerical representation of text used for similarity search. ChromoDB is vector database used to store embeddings. LLMs can generate human-like response. Prompt engineering is the process of designing effective prompts for AI models. NLP helps computer to understand human languages. அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோட ஓன் வேர்ட்ஸ்ல ஒரு பேராகிராஃப் மாதிரி டாக்குமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் தான் நம்ம டிஎஃப் ஐடிஎஃப் இன்டெக்ஸ் பண்ண போறோம். இந்த வெக்டாரைசேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் அனலைசிஸ் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணும். டாட் ஃபிட் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டாவை லேர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட் டாக்ஸ் வெக்டார் என்ன பண்ணுது அப்படின்னா டாக்குமெண்ட்ல எல்லா வெக்டாரையும் கன்வெர்ட் பண்ணுது. டாக்குமெண்ட்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்ணுது.
ஹியூமன் ரீடபிள் டெக்ஸ்ட் டு மிஷின் ரீடபிள் நம்பர்ஸா மாத்துது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இங்க நான் த்ரெஷோல்ட் வந்து 0.2 வச்சிருக்கேன். அப்படியே என்ன அப்படின்னா மினிமம் சிமிலாரிட்டி ஸ்கோர் வந்து 0.2 இருக்கணும். இஃப் சிமிலாரிட்டி 0.2 கீழே இருந்துச்சு அப்படின்னா நோ டேட்டா அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹாலோசினேஷனை அவாய்ட் பண்றதுக்கு வேண்டி நம்ம இந்த த்ரெஷோல்ட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன், ரிட்ரீவ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். இது என்ன பண்ணுது அப்படின்னா யூசர் கொரிக்கு ரிலவெண்டான டாக்குமெண்ட்டை ரிட்ரீவ் பண்ற ஃபங்க்ஷன். டாப் கே அப்படின்றத எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டாப் 3 சிமிலாரிட்டி சங்க்ஸை ரிட்ரீவ் பண்ணோம். நெக்ஸ்ட் QV அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா யூசர் கொரிய வெக்டாரா கன்வெர்ட் பண்றோம். சிம்ஸ் அந்த லைன் என்ன பண்ணுது அப்படின்னா யூசர் கொரிய வெக்டார்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் வெக்டார்ஸை கம்பேர் பண்றோம். யூசர் கொரிய வெக்டாரை டாக்குமெண்ட் வெக்டார் கூட கம்பேர் பண்றோம். சோ தட் நம்மளுக்கு சிமிலாரிட்டி ஸ்கோர் கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லைன் என்ன பண்றோம் அப்படின்னா ஹையஸ்ட் சிமிலாரிட்டி ஸ்கோர் ஷார்ட் பண்றோம். ஹையஸ்ட் சிமிலாரிட்டி ஸ்கோர் எது வந்திருக்கோ அதை நம்ம ஷார்ட் பண்றோம். மோஸ்ட் ரிலவென்ட் டாக்குமெண்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் அதை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் பண்றது டாக்குமெண்ட் இண்டெக்ஸ், சிமிலாரிட்டி ஸ்கோர் அண்ட் ஆக்சுவல் டாக்குமெண்ட், இந்த மூணையும் நம்ம ரிட்டர்ன் பண்றோம். நெக்ஸ்ட் மெயின் ராக் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். இங்க என்ன பண்றோம் அப்படின்னா மெயின் சாட்பாட் ஃபங்க்ஷன் இங்க தான் நடக்குது. கொஸ்டின்ஸ் எடுத்து ஃபைனல் ஆன்சர் இங்க நம்ம ஜெனரேட் பண்றோம். ரிட்ரீவ்ட் அப்படின்ற நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணுது அப்படின்னா டாப் 3 சங்க்ஸை வந்து நம்மளுக்கு ரிட்ரீவ் பண்ணுது. பெஸ்ட் ஸ்கோர் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஹையஸ்ட் சிமிலாரிட்டி ஸ்கோரை நம்ம எடுக்கிறோம். அதான் பெஸ்ட் ஸ்கோர். நெக்ஸ்ட் இங்க ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிருக்கோம். எதுக்கு அப்படின்னா சிமிலாரிட்டி ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ரிலவென்ட் டேட்டா இல்லைன்னு அர்த்தம். சோ நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ராங் ஆன்சர் ஜெனரேட் பண்ணாம சேஃப் ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறதுக்கு வேண்டியதான் இந்த கண்டிஷன் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த கான்டெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரிட்ரீவ்டு சங்க்ஸ் எல்லாமே கம்பைன் பண்றோம். LLMக்கு கான்டெக்ஸ்ட ஒரு நல்ல கான்டெக்ஸ்ட நம்ம கிரியேட் பண்றோம். சோ தட் LLM வந்து அது ஈஸியா புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் LLMக்கு டைரக்டா சென்ட் பண்ணாம நம்ம ஒரு ப்ராம்ப்ட் தரோம். LLMக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிரியேட் பண்றோம். அதான் இங்க ப்ராம்ப்ட்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஸ்டெப் இது. அந்த ப்ராம்ப்ட் என்ன தரோம் அப்படின்னா you are an assistant that must only use the provided context to answer. If answer is not contained in the context, reply exactly. I am not aware about this question data. இந்த மாதிரி ஆன்சர் பண்றதுக்கு வேண்டி நம்ம இதை யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா ஜெமினி மாடலுக்கு ஃபைனல் ப்ராம்ப்ட ரெஸ்பான்ஸை சென்ட் பண்றோம். ரெஸ்பான்ஸா நம்ம சென்ட் பண்றோம், ஜெனரேட் பண்றோம் அண்ட் தென் சென்ட் பண்றோம். ரிட்டர்ன்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஜெனரேட்டட் ஆன்சரை கிளீன் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்றோம். டெமோ கொஸ்டின்ல நான் சும்மா ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். வாட் இஸ் AI, வாட் டஸ் RAG மீன்ஸ் அண்ட் ஹூ கிரியேட்டட் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? சோ இந்த 3 கொஸ்டின் நம்மளுக்கு வந்து எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் போட்டுட்டு அந்த ஃபார் லூப்ல வந்துட்டு ஈச் கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஜெனரேட் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் சாட்பாட் ஆன்சர் பிரிண்ட் பண்ணும். ஒயில் லூப் இங்க நம்ம எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம யூசர் கொரி இங்க இன்ஃபைனைட் டைம்ஸா கேட்டுக்கலாம். எக்ஸிட் கொடுக்குற வரைக்கும் இந்த கொரி நம்மளுக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவுட்புட்டை மட்டும் பார்ப்போம். வாட் இஸ் AI அப்படின்னு கேட்ட கொஸ்டினுக்கு அதுல இருக்க கான்டெக்ஸ்ட மட்டும் வச்சுக்கிட்டு AI is the simulation of human intelligence in mission அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் கேட்ட what does RAG means அப்படின்னு கேட்ட கொஸ்டினுக்கு RAG stands for retrieval augmented generation அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க டேட்டாவை மட்டும் வச்சு நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் who created python கேட்ட கொஸ்டினுக்கு I am not aware about this data சொல்லி கொடுத்திருக்கு. ஏன்னா நம்ம இந்த டேட்டால பைத்தானை யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. நம்ம கொடுத்து என்ன கொடுத்திருக்கோம், பைத்தான் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் AI அண்ட் மிஷின் லேர்னிங் மட்டும் தான் கொடுத்திருக்கோம். சோ அதுக்கு யார் கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியாது, அதான் அது இந்த மாதிரி கொடுத்திருக்கு. நான் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம், ஹூ இஸ் விராட்னு சொல்லி கேட்கலாம். ஹூ இஸ் விராட் கோலின்னு சொல்லி கேட்கிறேன். இதுக்கு விராட் கோலி பத்தின டேட்டா இதுல கிடையாது. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஐ எம் நாட் அவேர் அபவுட் திஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சிம்பிளா ரிப்ளை பண்ணிடும். சோ நம்ம இங்க இருக்க கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா வாட் இஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லிட்டு வேணா கேட்கலாம் நம்ம. சோ தட் உங்களுக்கு கன்ஃபார்ம் புரியும்ல, வாட் இஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லிட்டு நான் கேட்கறேன். சோ தட் அதில் இருக்கிற டேட்டாவை மட்டும் வச்சு அது நம்மளுக்கு ஆன்சர் பண்ணும். NLP ஹெல்ப்ஸ் கம்ப்யூட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க டேட்டாவை மட்டும் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கு. இப்போ நான் இங்க குவிட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சாட்பாட்டோட ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிரும். நீங்க பார்க்கலாம், இந்த ஸ்டாப் ஆகி டிக் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஓவரால் ஃப்ளோ எப்படின்னா நாலேஜ் பேஸை ஃபர்ஸ்ட் லோட் பண்ணணும், அப்புறம் TF IDF வெக்டாரை கிரியேட் பண்ணணும், யூசர் கொரி வெக்டாரைசேஷன் பண்ணணும், சிமிலாரிட்டி சர்ச் பண்ணணும், ரிலவென்ட் சங்க்ஸை வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணணும்,
ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணணும் அண்ட் ஜெமினி ஏஐ ரெஸ்பான்ஸை கெட் பண்ணணும் அண்ட் ஃபைனல் அவுட்புட் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். இதுல இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்ல ஆக்சுவல் ரேக் ஃப்ளோ நடக்குது. ரிட்ரீவல்ல வந்து எப்படி பண்ணுது அப்படின்னா, ரிலவென்ட் சங்க்ஸை ரிட்ரீவ் பண்றோம், ஆகுமெண்டேஷன் கான்டெக்ஸ்ட் ஆட் பண்றோம், ஜெனரேஷன் ஜெமினி ஏஐ ரெஸ்பான்ஸை நம்ம ஜெனரேட் பண்றோம். இதுதான் வந்து கம்ப்ளீட் சிம்பிள் ரேக் சாட்பாட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரேகோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ரிட்ரீவல் ஆகுமெண்டேஷன் ஜெனரேஷன். ஸோ இதான் வந்து ரேகோட ஃபுல் ஃபார்ம். கரெக்டா? இப்போ நம்ம பண்ண சாட்பாட் என்னெல்லாம் பண்ணுது? ரிட்ரீவ் பண்ணுதா? ஆமா. ரிலவென்ட் சங்க்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ணுது. ஸோ தட் ரிட்ரீவ் நம்மளுக்கு கவர் ஆயிடுச்சு. ஆகுமெண்டேஷன் பண்ணுதா? ஆமா. கான்டெக்ட் நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது, கான்டெக்ட் நம்மளுக்கு ஆட் பண்ணுதுல, அது பேர் தான் வந்துட்டு ஆகுமெண்டேஷன். ஸோ நம்மளுக்கு கான்டெக்ட் ஆட் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆகுமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பண்ணுதா? ஆமா, ஜெனரேட் பண்ணுதுல, நம்மளுக்கு ஜெமினி ரெஸ்பான்ஸை நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணுதுல, ஸோ தட் அதுவுமே கவர் ஆகுது. நம்மளுக்கு ஜெமினியோட ரெஸ்பான்ஸை வந்துட்டு ஜெனரேட் பண்ணுது, ஸோ நம்மளுக்கு அதுவுமே கவர் ஆகுது. ஸோ இதான் கம்ப்ளீட் சிம்பிள் ரேக் சாட்பாட். ஸோ இது இப்படிதான் ஒர்க் ஆகுது அண்ட் இதெல்லாம் நம்ம எல்லா கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் டே 7 ஆஃப் ரேக் சீரிஸ் இதோட முடியுது. இன்னும் நம்மளுக்கு 8 days ஆஃப் ரேக் சீரிஸ் இருக்குது. ஸோ தட் இந்த ரேக் சீரிஸ் முடியும் போது ரேக்கை பத்தி உங்களுக்கு டாப் டு எண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இஃப் இன்கேஸ் எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஆல் கைஸ்.